ஓகே சார், அதாவது குடும்பமே ஒரு கலை குடும்பமா இருக்க உங்களோட பிளேலிஸ்ட்ல வந்து எப்படி இருக்கும் சார்? உங்களோட பிளேலிஸ்ட்ல என்ன செட் ஆஃப் சாங்ஸ் எல்லாம் இருக்கும்? எங்க பிளேலிஸ்ட்ல வந்து சின்ன வயசுல அப்பா கூட அப்பா வேற ரூம்ல தூங்குவாங்க. ஏன்னா நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா பவதா யுவன்லாம் வேற ரூம்ல தூங்குவாங்க. நான் அப்பா கூட தூங்குவேன். ம். தூங்கும்போது அப்பா வந்து என்னன்னா நைட்டு ஃபுல்லா சிம்பனி இல்லை கிளாசிக்கல் கர்நாடிக் ஒரு ஹிந்துஸ்தானி அந்த மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் தான் இருக்கும். பெட்டில் ஃபுல்லாக அந்த சிம்ஃபானிக் ஸ்கோர்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் அந்த ஸ்கோரு இது அதை நைட்டு பார்த்துட்டே அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுவாங்க. ஓகே. காலையில் 4 o'clock ஷார்ப்பாக எழுந்திரிச்சு கிளாஸு கர்நாடிக் கிளாஸ். ஓகே. நான் கூட அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. கர்நாடிக் கிளாஸ் இன்னமும் போயிட்டு இருக்கு. காலையில் ஒருத்தர் வந்து காலையில் பாடிட்டு இருக்காரு. டிவிஜி ஐயாவோட மகன் வந்து கூட அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் பையன்கிட்ட கற்றுக்கல என் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனையும் அந்த ராமநாதன் என் ஏஜ். ஓகே ஓகே. ஸோ ராமநாதனையும் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும். சூப்பர் சார். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் தான் இந்த அளவுக்கு அவங்கள வந்து மேலே கொண்டு போயிருக்கு. அந்த மியூசிக் கேட்டு கேட்டு எனக்குமே அதில் ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சிம்பனியோ ஒரு நம்மளுடைய பாரம்பரிய இசை தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் அதுல எல்லாம் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. ஓகே சார், ஷார்ட்டா கேட்குறேன் சார். ராஜா சார் பாட்டுல பிடிச்ச பாட்டு, யுவன் சங்கர் ராஜா சார் பாட்டுல பிடிச்ச பாட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக. யுவன் பாட்டுல அந்த கல் ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஒரு கண்ணாடி. ஓகே, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சார். அப்பா பாட்டுல எல்லாமே சார் அது சொல்ல முடியாதுதான், சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி டக்குன்னு இப்போ யாரோ தென்றல் வந்துன்னு பாடிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருக்கு. அதுக்கு உங்களுக்குமா சார் யாரோ கேக்குது? பாடிட்டு இருக்காங்க. அங்க இருந்து யாரோ எங்கேயோ 4வது சந்தில யாரோ பாடுறது வந்து நம்ம கேட்டு அந்த பாட்டு ஃபேவரட் அப்படின்னு தோணிடுச்சு. ஓகே, ஸோ உங்க பாட்டுல உங்களுக்கு பிடிச்சது? அப்படி இஷ்டப்பட்டு தான் பண்றோம். சிலது ஹிட் ஆகும், சிலது ஃப்ளாப் ஆகும். ஹிட்டோ ஃப்ளாப்போ நீங்க கேக்குறது அடிக்கடி கேக்குறது உங்க பாட்டுல யாரோ யாரோ உல்லாசம். ஓகே. சூப்பர் சார். பவதா மேம் பாடினதுல உங்களுக்கு பிடிச்ச பவதா பாடினதுல மயில் போல பொண்ணு ஒன்று. மயில் போல. ஓகே.